Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா எப்போ தான் சரி என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டைம் வந்து இப்போ 9:15 ஆகுது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்த மாதிரி வந்து நான் திருப்பதி போயிருந்தனால வந்து எதுவுமே பண்ண முடியல. அண்ட் வீடோட என்னோட ஸ்டுடியோ மேக்கிங் அந்த ஒர்க்கும் பெண்டிங் ஆயிடுச்சு. அண்ட் வந்து என்னோட பைக்கும் ரெடி பண்ணணும் அப்கமிங் ரைட்ஸ்க்கு. ஏன்னா வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்ஸ் அதெல்லாமே போயிடுச்சு. ஸோ அதெல்லாமே கூட மாற்றணும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு கிளச் பிளேட்ஸ் அதெல்லாமே வாங்கிட்டு ஷோரூமில் கொடுக்க போகிறதில்ல, வெளியே தான் கொடுக்க போகிறேன். வீட்டுக்கு பெயிண்ட்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ பெயிண்ட் அடிக்கிறவங்க அவங்களும் வராங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் போய் அதையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். நிறைய ஒர்க் இருக்குது பசங்க. என்னோட ரூமை போய் காட்டுறேன் இப்போ. ஸோ வந்து இதுதான் இப்போதைக்கு என்னோட ரூம். என்னோட ஸ்டூடியோவாக மாறப்போகுது. இப்போதைக்கு வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டிட்டேன் பாரு. நான் வந்து இந்த ஹோல் பீரோ கலரே வந்து மாற்ற போகிறேன். ஏன்னா வந்து இந்த கலர் சூட் ஆகுது, நான் அடிக்க போகிறேன் பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் பீரோவும் பெயிண்ட் பண்ணணும். அந்த செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். புதுசாக வர நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அண்ட் விண்டோவை எப்படி ஓப்பன் பண்ணோம்னா பிரைட்னஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் விண்டோ சைடில் ஃபுல்லாக செடி அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ பீஸ்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு சின்ன ரூமை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணுமோ அப்படிலாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஸ்டூடியோவுக்கு அண்ட் தென் வந்து நான் தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு இந்த ரூம் தான். அதனால் இப்போ இந்த ரூமை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணணுமோ இந்த ரூம் ரெடி பண்ண போகிறேன். பட் ஆனால் வந்து இந்த விளாகில் வராது கண்டிப்பாக. ஏன்னா இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இந்த விளாக் வந்து நான் எப்படியும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் இட் வில் டேக் சம் டைம் இந்த ரூம் ரெடி பண்ணுறதுக்கு. மினிமம் வந்து ஒரு வாரமாச்சு ஆகும் ஃபுல்லாக செட்டில் ஆகிறதுக்கு. என்னோட புக்ஸ் நான் வந்து புக்ஸ் பயங்கரமாக படிப்பேன். ஃப்ரீயாக இருக்கிற டைம்லையாக இருக்கட்டும், இல்லை நான் எங்கே ட்ராவல் பண்ணுற டைம்லையாக இருக்கட்டும், அது மாதிரி நல்லா கூட புக்ஸ் நான் ரொம்பவே நிறையவே படிப்பேன். ஸோ இன்னும் நிறைய புக்ஸ் வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் வாங்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, கையில் பைசா இல்லை. வண்டி வர ரொம்ப மோசமாக இருக்குது, கொள்ளாமல். ஏன்னா வந்து இப்போ திருப்பதி போயிட்டு வந்ததுனால வந்து எதுவுமே பண்ண முடியல. எங்கள் தாத்தா பாட்டியை கூட்டு வரதுக்காக போயிருந்தேன் திருப்பதிக்கு. ஸோ அதனால் விளாகும் பண்ண முடியல. கார்லேயே வந்துட்டேன். போயிட்டு ஒரே நாளில் இந்த பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிறேன் எங்கள் வீட்டாண்டெல்லாம். இந்த ரோட் கண்டிஷனில் நார்மலாகவே வண்டி நாஸ்தி ஆகிடும். ஆனால் என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக வந்து கிளச் பிளேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 2000 rupees மட்டும்தான். நான் அசம்பிளியும் சேர்த்து மாற்ற போகிறேன். ஸோ அதனால் வந்து எப்படியும் ஒரு 5000 rupees கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க ஷோரூம். நான் ஆல்ரெடி கேட்டிருந்தப்போ என்னோட பைக்கில் போர் மாற்றும் போதே பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்ஸ்லாம் வந்து அப்பயே மாற்றிட்டேன் நான். அதே டைமில் ஒரே டைமில் தான் மாற்றினேன். கிளச் பிளேட்ஸ், போர் அண்ட் வந்து சம்திங் ஏதோ பெல் அது இதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே ஒரே டைமில் தான் மாற்றினேன். வண்டி கிளச் பிளேட் அசம்பிளிலாம் மாற்றணும் போயிடுச்சு. சுத்தமாக பிக்கப்பே இல்லை, வண்டி சுத்தமாக ஏறல. ஓட்டி பாருங்களா? ஆமாம் சுத்தமாக போயிடுச்சு. பேக்கிங் ஒன்று வாங்கிக்கணுமா? ஓகே. ஆயில் நம்ம இப்போ தானே மாற்றணும். ஓட்டலையே ஒரு 2000 தான் ஓட்டியிருப்பேன். சரி ஓகே சரிண்ணா, அதை வாங்கினேன் போய்ட்டு. அதான் சொல்கிறாரு கிளச் பிளேட் சுத்தமாக போயிடுச்சு, பிக்கப் டவுனாக இருக்குது வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிலும் சேர்த்து மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ ஆயிலும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒன்றா மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. மாற்றுறது தான் மாத்திரம் ஒன்றா மாற்றிடுவோமே. நம்மளுக்கு பைக் சர்வீஸ் விட்றோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரியணும் வண்டியில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சர்வீஸ் சென்டரில் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இது போயிடுச்சு அப்படின்வாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு காசு கட்டு வந்துடுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. நான் வந்து இங்கே உட்காந்து கூட பார்ப்பேன், என்னால் பார்க்க முடியும். அவர்கிட்ட என்னென்ன டவுட்டு கேட்டுக்க முடியும். ஸோ இது இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே நம்ம பைக்கில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஷோரூமில் விடும்போது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்க பார்க்க கூட விட மாட்டாங்க. தெரிஞ்சு அவைலபிளாக இருக்கணும் கிளச் பிளேட்ஸ். நான் ஆல்ரெடி கேட்டப்போ அவைலபிளாக இருந்தது நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வண்டி RPM பாருங்கள், பிக்கப் பாருங்கள், சவுண்டு பாருங்கள். இதுதான் கிளச் பிளேட் போச்சுன்னா இப்படி தான் ஆகிடும். நெக்ஸ்ட் கியர் போட்டாலும் அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வந்து நான் இந்த ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆகிட்டு இருக்கு. ரைட்லேயே சொல்லியிருப்பேன் பிக்கப் வந்து சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே பயந்துதான் இருந்தேன் எங்கே எதனா ப்ராப்ளம் கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எதுவும் கொடுக்கல என் செல்லாப்பட்டி. இப்போ மாற்றியே ஆகணும். 25 ஓட்டிட்டு இப்போ வேறு எதனா ஒரு பைக்குக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னும் போது வந்து எனக்கு எதுலேயுமே வந்து அந்த சில விஷயங்கள் வந்து இப்போ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. அதான் நம்மளுக்கு பிடிச்ச பைக்கை விட்டுட்டு நம்ம வேறு பைக்கில் வந்து இப்போ கம்ஃபர்டபுளான பைக்கை விட்டு வேறு பைக்கை பற்றி யோசிக்கும் போது வந்து நம்மளுக்கு தோணலை. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது எனக்கு. அதனால தான் வந்து நான் வேறு பைக் வாங்காமலே இருக்கேன். இல்லைனா வந்து வாங்கிட்டு இருப்பேன் நான் வேறு பைக்கு. எதனா ஒன்று விஷயம் லேக் ஆகுதா, நான் அதுக்கு இதுவே ரெடி பண்ணிட்டு போயிடுறேன். எதுக்கு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் இப்போ வரைக்கும் வாங்காமல் இருக்கேன். சப்போஸ் ஃபியூச்சரில் அப்கமிங் மாடல்ஸ் எதனா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த பைக்கே பெஸ்ட்டு போகும் எல்லாத்துக்குமே. ஏன்னா நான் ஆஃப் ரோடிங் ஓட்டியிருக்கேன். எந்த டெரெயின்லையுமே வந்து என்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே கிடையாது. ஒன்லி பிடிக்காத விஷயம் என்னன்னா இந்த சர்வீஸ் சென்டரில் பண்ணுற அந்த ப்ராப்ளம் தான். ஸோ அது மட்டும்தான் எனக்கு இந்த இதில் பிடிக்கவே இல்லை. மற்றபடி நான் பைக்கு குறையே சொல்ல மாட்டேன். எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இங்கேயும்
அங்கேயும் அவைலபிள் இல்லை. பைக்கர்ஸ் யமகா அங்கேயும் அவைலபிள் இல்லை. கால் பண்ணி கேட்டேன். ஸோ 2 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரத்துக்கு. இதுதான் ஸ்பேர்ஸ் எப்போ வந்து கேட்டாலுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி கேட்டிருந்தப்போ வந்து அப்போ இருந்தது பண்ணுறது 2 days ஆகும் அப்படின்னு இருக்காங்க. பார்த்துக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக கிளச் பிளேட்ஸ்லாம் மாற்றி ஆகணும். ஸோ போயிட்டு இப்போ வண்டியை விட்டு போய் பெயிண்ட் அதெல்லாம் வாங்கி வரணும். பெயிண்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. போயிட்டு பிளேட் அசம்பிளி ஃபெயில் நோ ஸ்டாக். ஃபஸ்ட்டே கால் பண்ணி கேட்டே போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து நான் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா நான் ஊருக்கு திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து போய் கேட்டேன். நான் இருக்குன்னு சரி ஓகே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைம் இருக்குது நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு. சொல்லி ஆஃப்டர் டுமாரோ வந்துடும்ன்றாங்க. பார்க்கலாம். போயிட்டு வந்தாச்சு. பட் ஆனால் வந்து கிடைக்கல. ஆல்ரெடி வந்து நான் கேட்டிருந்தேன் ஒரு 3 days முன்னாடி நான் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் வந்து அப்போ அவைலபிலிட்டி இருந்தது. இப்போ இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறது? ஓகே இப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால் போயிட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு அந்த வேலையை எடுத்துன்னு பார்க்கணும் இப்போது. வந்து 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ரூமுக்கு. ஒயிட் அண்ட் தென் வந்து ஒரு மாதிரி பேல் கலரில் ஒரு இது கலரு. ஸோ அது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த லுக் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரியல. யாரும் வந்து நான் வந்து இன்டீரியர் டிசைனர்லாம் வந்து ஹையர் பண்ணிட்டுலாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து எனக்கு மைண்டில் என்ன தோந்தோ அது எல்லாத்தையுமே பண்ணின்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு. காரில் வர உள்ள எலி வந்துட்டு ஒரு 2-3 பெரிய எலியெல்லாம் உள்ள ரொம்ப நாளாக எடுக்காமதுனால உள்ள வந்துட்டு அந்த வயருக்கு எல்லாம் கடிச்சு வச்சிருக்கு. மீன் சென்ட்ரல் லாக்கிங் அது எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிருக்கு வயரை. ஸோ அதை வேற போய் இப்போ இல்லை ரெடி பண்ணணும். அதை வேற இனிமேல் அட்லீஸ்ட் ஒரு 1 week ஒன்ஸ் ஆச்சு காரை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்படியே தொடாமலே இருந்தனா கூட இது மாதிரிலாம் எதனா ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. தான் பெயிண்ட்லாம் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வந்து என்னோட ரூமுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கல. ஆக்சுவலி மொத்தமா ஃபுல் வீட்டுக்கே வந்து பெயிண்ட் அடிக்க போறோம். ஸோ அதனால ஓவராலாக 5000 rupees ஆயிருக்கு இப்போ வரைக்கும். அப்புறம் அப்படின்னா போனோடனே என்னோட பீரோ இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ண போறேன். ஒயிட் கலர் பெயிண்ட். ஏன்னா வந்து அப்பதான் ஆப்டா இருக்கும் அந்த ரூம் நான் அடிக்க போற கலருக்கும் அந்த இதுக்கும். இல்லைன்னா வந்து அது தனியாக அசிங்கமா தெரியும் அப்படின்றனால ஸோ அதுக்கு மட்டும் நான் தனியாக பெயிண்ட் வாங்கி வச்சு அதை நான் இப்போ போயிட்டு அடிக்க போறேன். அதுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்து இது பண்ணுங்க உங்க ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருந்தா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் இன்டீரியர் டிசைனர்ஸ் யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஐடியா கொடுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானும் மூளையை போட்டு கசக்கி புளிஞ்சி கூகுள் மாதாஜி எல்லாம் யூஸ் பண்ணி என்னமோ பண்ணி ஏதோ ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஒரே ஒரு ரூம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூம் உங்களை என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன். ரூமுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:45 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா பீரோ கடிக்க வேண்டிய ப்ரைமர் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. பின்னாடி எழுதின்றதுனால அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இதை மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும். அதை இப்போ இதோட பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். இது பெயிண்டிங் இது எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ டெடிகேட்டடாக எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ண போகிறேன். டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ மாதிரி இப்படி இந்த ரூம் இப்படி அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ மாதிரி பண்ண போகிறேன். ஸோ வந்து அதில் தான் வரும். இதில் ஆட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும். அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அவுட்புட் பெருசாக தெரியாது. அதனால் ஒரேடியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் அந்த ஒரு இதுவை. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறேன் guys. இந்த வீடியோ எந்த ஒரு ரீசனுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரைட் ரிப்பீட் தரேன். சி பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் த சைனிங் ஆஃப் சரி டாடா பாய். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பூம். Yeah.